கல்வியிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கு பேசப்பட்டாலும் கூட கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள், கௌரவ கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்கள் சபையில் இருக்கின்ற நிலையில் இந்த முன்பள்ளி கல்விகள் தொடர்பாக நான் பல தடவைகள் இந்த மன்றிலே பேசியிருக்கிறேன். இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபையிலே என்னுடைய பதிவுகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த முன்பள்ளிகள் இலங்கையிலே கவனத்திலே எடுக்கப்படாத ஒரு கல்வித்துறையாகவே காணப்படுகின்றது. நாங்கள் நாட்டிலே தரம் 1 to 13 வரை அவருடைய கல்வித்தரத்தை விரிவுபடுத்த வேண்டும். OLஐ ஒரு தடையான காப்போத்த சாதாரண தரத்தை ஒரு தடையான பகுதியாக இல்லாமல் 13ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் கற்கலாம் என்ற நிலை கொண்டு வரப்படுகிற பொழுது, ஆனால் தரம் 1க்கு வருகின்ற மாணவர்கள் 3 வயசில் இருந்து அவர்கள் இந்த 5 வயசு வரையுமான முன்பள்ளி காலத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை இலங்கையிலே இல்லை என்பதை, ஏன் இதுவரை காலமும் கல்வி அமைச்சு கவனத்தில் எடுக்கவில்லை என்பதை நான் தயவு செய்து இந்த மன்றிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக பிள்ளையினுடைய தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, 5இல் வளையாதது 50இல் வளையுமான். 3இல் வளையாததை நீங்கள் 13இல் வளைக்கலாமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் 3 வயசு குழந்தை பாடசாலைக்கு செல்கிற பொழுது அதனுடைய வசதிகள் என்ன, அந்த பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்ன, அதற்கான திட்டமிடப்பட்ட கல்வியினுடைய வகைகள் என்ன என்பதை முதலில் இந்த இலங்கையினுடைய கல்வியாளர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு பல்வேறுபட்ட கல்வி சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன. தேசிய கல்வி நிறுவனம் இருக்கின்றது, கல்வி சேவைகள் ஆணைக்குழு இருக்கின்றது, இதனை விட 17க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் கல்வி பற்றி ஆய்வு செய்கின்றன. ஆனால் இலங்கையிலே இன்னும் இந்த முன்பள்ளி கல்விகளுக்கான ஒரு சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை. இதனை தயவு செய்து கவனத்திலே எடுக்க வேண்டும். இந்த முன்பள்ளி கல்விக்கான திட்டம் வகுக்கப்படாத வரை நாட்டிலே சரியான கல்வித்துறையை கொண்டு வர முடியாது. நாட்டிலே இருக்கின்ற 97க்கும் மேற்பட்ட வலயங்களிலே ஒவ்வொரு முன்பள்ளிகளுக்கான உதவி கல்வி பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வழங்கப்படவில்லை. அந்தந்த மாவட்டங்களில் அந்த வலயங்களிலே அவர்கள் சென்று அந்த முன்பள்ளிகளுடைய கல்வி நிலைப்பாடுகளை அறிவதற்கு அவர்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் எவ்வாறு முன்பள்ளி ஆரம்ப பிள்ளைகளின் கல்வி பருவம் எவ்வாறு வளர்ச்சி அடைய முடியும்? கிளிநொச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 370 முன்பள்ளிகள் இருக்கின்றன. ஒரு முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் அவருக்கு எந்த வாகன வசதி கூட இல்லாமல் எவ்வாறு மாவட்டம் தழுவிய கல்வியை அவர்களால் வளர்க்க முடியும்? இது இந்த நாடு பூராக இருக்கின்ற விடயங்கள். இதனை விட வடக்கிலே சில மாவட்டங்களில் கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே தயவு செய்து கவனத்தில் எடுங்கள். இந்த இராணுவம் முன்பள்ளிகளை நடத்துகின்றது. பல தடவைகள் நாங்கள் இந்த சபையிலே சொல்லியிருக்கிறோம். ஆதாரங்களை காட்டுங்கள் என்றார்கள். நான் கடந்த 16ஆம் தேதியும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே இந்த சபையிலே நான் ஆதாரங்களை காட்டியிருந்தேன். இராணுவம் முன்பள்ளிகளை நடத்தி கொண்டிருப்பதை. இராணுவத்திற்கு பணம் வழங்குவது அரசாங்கம். அரசாங்கம் கல்வி அமைச்சினூடாக அந்த பணத்தை வழங்கி இந்த முன்பள்ளிகளை அவர்களை கல்வி அமைச்சினூடாகவே நடத்துவதற்கே ஒழுங்கு செய்ய முடியாது. ஆகவே இது ஒரு மிக இந்த நாட்டிலே கவனிப்பாரற்று அல்லது ஏதோ விடயங்களை கவனத்தில் எடுக்கப்படாமல் அது தள்ளி போடுகின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. உதாரணமாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்களுக்கு கூட 4 நிமிடங்கள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவரே இப்போ கவலைப்பட்டு கொண்டு அமர்ந்தார். அவரால் என்ன அதிகாரங்களை பெரிய அளவிலே செய்ய முடியும் என்கிற கேள்வி இந்த சபையிலே இருக்கிறது. இந்த நாடு எங்கே இந்த நிலைகளில் போய் கொண்டிருக்கிறது? இந்த சபையிலே கதைக்கின்ற விடயங்கள் நல்லிணக்கமான முறையில் அல்லது நல்ல முறையில் நடைபெறுகிறதா என்பதற்கு இவை ஒரு பாரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றன. அதே போல தமிழ் பாட நூல்களிலே வரலாறுகள் மாற்றியமைக்கப்படுகின்றது. பல்வேறுபட்ட பாடங்கள் தரம் 6, 7, 8, 9, 10, 11ஆம் வகுப்புகளில் படிக்கின்ற மாணவர்களுடைய வரலாற்று பாட நூல்களில் அவர்களுடைய அந்த வரலாறுகள், தமிழர்களுடைய வரலாறுகள் இல்லாமலே செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களில் உதாரணமாக எல்லாள மன்னன் இரண்டமடு குளத்தை கட்டுவித்தான், எல்லாள மன்னன் பாவற் குளத்தை கட்டினான், எல்லாள மன்னன் வவுனி குளத்தை கட்டினான். மாத்தளையிலே ரத்வத்த திசாவை என்பவர் தமிழிலே கையொப்பம் வைத்தார் ஆங்கிலேயர்கள் வந்த பொழுது ஒப்பந்தத்திலே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவையெல்லாம் இந்த பாட புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதும் கூட சித்திரபாட நூலை எடுத்து பார்த்தால் சித்திரபாட புத்தகங்களிலும் இருக்கின்ற அனைத்து வடிவங்கள் சந்திரவட்டக்கல்லாக இருக்கலாம் அல்லது கலை வடிவங்களாக இருக்கலாம், எல்லாமே முழுமையாக சிங்கள மரபுகளையே சொல்லப்படுகிறது. தமிழர்களுடைய கலை மரபுகள் வரலாறுகள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே பல்வேறுபட்ட தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். பரராஜசேகரன், சங்கிலியன், பண்டாரவன்னியன், கைலவன்னியன், எல்லாளன், அக்கராயன், பல்லவராயன், இவ்வாறான பல்வேறுபட்ட மன்னர்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய ஆட்சியை செய்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கு நாகர்கள் இயற்கர்கள் என்ற அடிப்படையில் சிங்கள மக்கள் இங்கு தோன்றுவதற்கு முதல்
அவர்கள் இங்கு ஆரியர்களாக வந்து குடியேறுவதற்கு முதல் தமிழர்கள் 2 இனங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றை ஏன் மறைக்கிறீர்கள்? இந்த வரலாற்றை மறைப்பதன் மூலம் இந்த நாட்டில் என்ன நடைபெறப் போகிறது? அவை ஏன் தமிழர்களுடைய வரலாற்றை இல்லாமலே செய்து சிங்கள வரலாறு தான் இங்கு இருப்பதாக காட்ட முனைந்தால் அது காலங்காலமாக இந்த இனங்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒற்றுமையை கொண்டு வருமா, அல்லது இது வரலாற்று ரீதியாக ஒரு பலத்தை தருமா? ஆகவே வரலாறுகளை திணிக்கக்கூடாது. வரலாறு திணிக்கப்படுகிறது. சாதாரணமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனியே சிங்களவர்கள் மட்டும் போராடவில்லை. அநாகரிக தர்மபாலா புத்த மறுமலர்ச்சி இயக்கத்தினூடாக இலங்கையிலே போராடினார். அதே போல நாவலர் பெருமான் இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கத்தினூடாக போராடினார். அறிஞர் சித்திலபை அவர்கள் இஸ்லாமிய மறுமலர்ச்சியினூடாக போராடினார். அறிஞர் சித்திலபைக்கு பின்னர் டாக்டர் டிபி ராஜா அவர்களும் கூட இந்த மண்ணிலே போராடினார்கள். அதனை விட சேர்பன் ராமநாதன், அருணாசலம் கூட இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட காலங்களில் இன ஒற்றுமைக்காக போராடினார்கள். சேர்பன் ராமநாதன் தான் இலங்கையிலே முதல் இந்து பௌத்த பாடசாலைகளை உருவாக்கினார். இங்கு இந்து பௌத்த பாடசாலைகள் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்ததே அவர்தான். அதற்காக அவர் தன்னுடைய சொந்த பணத்தை கூட செலவழித்திருந்தார். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அதனை சரியாக அணுகிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிற்பாடு கூட போயா விடுமுறை, இந்த வெசாக் தினத்துக்கான விடுமுறையை கூட அறிவித்தவர் சேர்பன் ராமநாதன் அவர்கள். இது எந்த ஒரு சிங்கள தலைவர்களாலும் கொண்டு வரப்படவில்லை. பௌத்த மதத்திற்கும் பௌத்த கலாச்சாரத்திற்கும் தமிழர்கள் எவ்வளவு வழிகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். கலாஜோகி ஆனந்தகுமாரசாமி அவர்கள் தான் சிங்கள கலை வடிவத்தை இங்கே வடிவமைத்தார். இந்த நாட்டினுடைய விடுதலையிலே பல்வேறுபட்ட தரப்புகளை சேர்ந்தவர்களும் தங்களுடைய பங்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு வரலாறு எழுதப்படுகிற பொழுது இந்த வரலாறு எவ்வாறு மாற்றப்படுகிறது? தமிழர்களோ அல்லது முஸ்லிம்களோ இதனை எதுவும் செய்யாத மாதிரியே சொல்லப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட முஸ்லிம் மக்களுடைய வரலாறு இந்த பாட புத்தகங்களில் 1% கூட கொண்டு வரப்படவில்லை. எந்த இடத்திலும் முஸ்லிம் மக்களுடைய வரலாறு இல்லை. பூர்வீகமான வரலாற்று அடையாளங்களை கொண்ட தமிழர்களுடைய வரலாறு முற்றுமுழுதாக மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிறது. ஆரம்ப வரலாறுகள் இல்லாமலே செய்யப்படுகிறது. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு குழுவை நியமியுங்கள். இந்த குழுவினூடாக இந்த வரலாற்று பாட நூல்களில் தமிழர்களுடைய வரலாறு இடம்பெறுவதை தயவு செய்து இடம்பெற செய்யுங்கள். நான் இதனை நான் முழுவதுமாக இந்த விடயங்களை சொல்வதற்குரிய நேரம் காணாது. நான் என்னுடைய ஹென்சாட்டில் இதனை இணைப்பதற்காக தருகிறேன். ஆனால் இந்த வரலாற்றை மாற்றுவதை, வரலாற்றை இல்லாமல் செய்வதை, வரலாறு திணிக்கப்படுவதை முதல்ல இல்லாமல் செய்ய வேண்டும். உரிய இனங்களுக்குரிய அந்தஸ்தும் அந்த பக்கங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே சரியான அமைதியும் ஒரு இன ஒற்றுமையும் பக்குவமும் ஏற்படும். இதனை நாங்கள் விட்டு சென்றால் சரியான வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்ல முடியாது. சரியான வரலாற்றை கொண்டு செல்ல முடியாது. மிக மிக முக்கியமாக இலங்கையினுடைய வரலாறு பாடங்களை படிக்கின்ற மாணவர்கள் இலங்கை வரலாறு படிக்கிறார்கள், இந்திய வரலாறு படிக்கிறார்கள், ஐரோப்பிய வரலாறு படிக்கிறார்கள். இலங்கை வரலாற்றிலே அவர்கள் தமிழ் வரலாறு பற்றி எதுவும் படிக்க முடிவதில்லை. ஆனால் பாடப்புத்தகத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வாருங்கள். வரலாற்றை படிக்கின்ற மாணவன் இலங்கை வரலாறு படிக்கிற பொழுது அவன் தமிழர் வரலாறு என்ற ஒரு பகுதியை படிக்கட்டும். அதற்கான ஒரு அத்தியாயம் இருக்கட்டும். தமிழர் வரலாற்றை தமிழ் மாணவர்கள் எழுதட்டும், சிங்களவர் வரலாற்றை சிங்கள மாணவர்கள் எழுதட்டும். அப்பொழுதுதான் அவருடைய வரலாற்று ரீதியான பாரம்பரியமான அம்சங்களை கொண்ட ஒரு இனம் தன்னுடைய வரலாற்று அடையாளங்களை சொல்வதற்கு அது ஒரு அம்சமாக அமையும். பாட நூல்களில் தமிழர்களுடைய வரலாறு இடம்பெறக்கூடிய வகையில் புதிய அத்தியாயங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சபையிலே முன்மொழிகிறேன். மிக மிக முக்கியமாக இது கல்வியோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் பேசிவிட்டு போகின்ற விடயம். ஆகவே இதற்கு என்ன என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் வரலாறுகள் மாற்றப்படுகிறது. இந்த வரலாறுகள் மாற்றப்படக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நான் இந்த சபையிலே வலியுறுத்த விரும்புகிறேன். மிக முக்கியமாக தீவக கல்வி வலயங்கள், தீவக பகுதிகளிலே குறிப்பாக நெடுந்தீவிலே 8 பாடசாலைகள் இருக்கின்றன. நெடுந்தீவு ஒரு தனியான கோட்டம், வேலணை ஒரு தனியான கோட்டம், ஊராத்துறை ஒரு தனியான கோட்டம். இந்த தீவக வலயத்தில் இருக்கின்ற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, சரியான அதிபர்கள் நியமிக்கப்படாமை, இவர்களுக்கான கல்வி வசதிகள் ஏற்படுத்தப்படாமை இலங்கையிலே ஒரு மிக குறைந்ததாக ஒரு கூடிய துன்பத்தை சந்திக்கின்ற மாணவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். நான் இப்பொழுது நீங்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்திலே பார்த்தேன். முன்னேற்ற அறிக்கையிலே அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த முன்னேற்ற அறிக்கையிலே இருக்கின்றது. டைப் 2விலே கூட 2 பாடசாலைகள் இலங்கையிலே தேசிய பாடசாலையாக இருக்கிறது. டைப் 3யில் கூட ஒரு பாடசாலை தேசிய பாடசாலையாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கிற பொழுது தீவக வலயத்திலே ஒரு பாடசாலை கூட தேசிய பாடசாலை இல்லை. வேலணை மத்திய கல்லூரியை தேசிய பாடசாலை ஆக்குங்கள் என்று எழுத்து மூலமாக அனுப்பியும் இப்பொழுது அந்த நடைமுறை
நாங்கள் சற்று யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் என்ற அளவிலே தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கையிலே ஒரு வலயத்தில் தேசிய பாடசாலை இல்லாத வலயமாக தீவக வலயம் இருக்கிறது என்பதை தயவு செய்து அமைச்சர்களே நீங்கள் உங்களுடைய எழுத்திலே குறிக்காவிட்டாலும் உங்களுடைய மூளையிலாவது குறித்துக் கொள்ளுங்கள். நெடுந்தீவு ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து எத்தனையோ கடல் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு தனித்தீவு. நெடுந்தீவில் இருக்கிற நெடுந்தீவு மகாவித்தியாலயத்திற்கு ஒரு கலை வர்த்தக பிரிவுகளை தவிர கணித விஞ்ஞான பிரிவுகளை மாணவர்கள் கற்க முடியாது. அவ்வாறு அவர்கள் கற்பதானால் யாழ்ப்பாணத்திற்கு அவர்கள் வர வேண்டும். கடலிலே கிட்டத்தட்ட 12 கடல் மைல்கள் பயணம் செய்து தரை வழியாக அவர்கள் 21 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து யாழ்ப்பாணம் வந்து ஒரு மாணவன் கணித விஞ்ஞான பிரிவுகளை கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமானது. இப்பொழுது வந்திருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப பீடம் கூட நெடுந்தீவுக்கு வழங்கப்படவில்லை. அனலதீவு, நைனாதீவு, எழுவதீவு போன்ற தீவுகள் தனி தீவுகளாக கடலிலே காணப்படுகின்றது. இந்த பகுதிகளில் இருக்கிற சில பாடசாலைகளுக்கு நிரந்தர அதிபர்களே இல்லை, கடமை நிறைவேற்றும் அதிபர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடங்களுக்கு அதிபர்களை விண்ணப்பம் கோரப்பட்ட பொழுது அதிபர் பரீட்சையிலே சித்தி பெற்ற யாருமே எழுவதீவிலே, அனலதீவிலே இருக்கின்ற, நைனாதீவிலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை செய்யவில்லை. காரணம் அவர்கள் போக மாட்டார்கள். ஆனால் அங்கே கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக இருப்பவர்களுக்கு நியமனம் வழங்குங்கள் என்றால் சட்டத்திலே இடமில்லை, பிரச்சனை என்கிறீர்கள். அவர்களுக்கு 3, 4, 5 வருடங்களாக கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இலங்கை பூராக 2000க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு கடமை நிறைவேற்றும் அதிபர்களாக இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி இருக்க வேண்டும்? அப்படி என்றால் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த கடமை நிறைவேற்றும் அதிபர் நியமனம் வழங்காமல் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அவர்கள் பாடசாலை நடத்திய பிற்பாடு உங்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை என்றால் இது எங்கே போய் முடிய போகிறது? யார் இந்த பாடசாலைகளை நடத்துவார்கள்? சித்தி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் இல்லை. தீவக பகுதிகளிலே இதுதான் மிக கடுமையானது. தீவக பாடசாலையுடைய கல்வி தரம் வீழ்ந்து செல்வதற்கு இது மிக மிக முக்கியமான விடயம். இலங்கையிலே 2,497 மாணவர்கள் இருக்கிறார்கள். மன்னிக்கவும், 2,497 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 41 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 மாணவர்களுக்கு 22 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். ஆனால் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை எல்லா இடம். கணித விஞ்ஞான ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நாடு தளவிய ரீதியில் இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இது பாரிய அளவில் இருக்கிறது. கணிதத்துறையில் விஞ்ஞானத்துறையில் கற்கின்ற மாணவன் தான் அந்த பாடத்துறையில் கற்பதற்கு உரிய ஆசிரியர் இல்லை. ஆனால் நிர்வாகத்துறைகளுக்காக தெரிவு செய்யப்படுகிற பொழுது, பட்டதாரி பயிலுநர்கள் நியமிக்கப்படுகிற பொழுது இந்த கணித விஞ்ஞான பட்டதாரிகள் இவ்வாறு அந்த நிர்வாகத்துறைகளுக்குள் அகப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் 4-5 வருடங்கள் அங்கு பணியாற்றி விட்டால் திரும்ப அவர்கள் வேறு துறைக்குள் வர விரும்புவதில்லை. ஆகவே கணித விஞ்ஞானத்துறையை வளர்க்க வேண்டுமானால் ஏனைய நிர்வாகத்துறைகள் இருப்பவர்கள், சாதாரணமாக உதாரணம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 24 விஞ்ஞானத்துறையைச் சேர்ந்த பட்டதாரிகள் வெறும் நிர்வாக எழுதுனர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் கணித விஞ்ஞானத்துறைக்கு ஆசிரியர்கள் இல்லை. இவர்களை ஒரு நிதி ரீதியான ஒரு ஊக்குவிப்பு வழங்கி அல்லது இவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இவர்களுக்கான ஒரு சிறிய அலவன்ஸோடு இவர்கள் ஆசிரியர்களாக கடமை புரியக்கூடிய ஊக்குவிப்பு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாற்றங்கள் கணித விஞ்ஞானத்துறையிலே நாட்டிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அல்லது கணித விஞ்ஞானத்துறையிலே படிக்கின்றவர்கள் தாங்கள் ஆசிரியர் தொழிலை விட வேறு துறைகளுக்குள் செல்வதை அல்லது வேறு நிறுவனங்களில் வேலை செய்வதை அவர்கள் மிக கௌரவமாக கருதுகிறார்கள். இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவது இப்பொழுது கணித விஞ்ஞானத்துறையில் குறைவு. அவர்களுக்கான மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இது பற்றி சிந்திக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு கணனிகளை வழங்குவது நல்லது. அது ஒரு வகையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நாடு பூராக வைஃபையும் திறந்து விட்டால் கணனியையும் வழங்கிவிட்டால் அவர்கள் படிப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். நல்லதா கெட்டதா என்றது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் முதல் மாணவர்களுக்கு கணனி வழங்குவதை விட ஆசிரியர்களுக்கு கணனி வழங்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் கணனி துறையிலே பயிற்சி பெற வேண்டும். டிஜிட்டல் துறையிலே அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாடசாலையிலே ஒரு கணினித்துறை ஆசிரியர் கற்பிக்கிற பொழுது அங்கே வகுப்பில் இருக்கிற மாணவன் சொல்லுகிறான், உங்களை டீச்சர் கேள்வி கேட்க முதல் மாணவன் அந்த கணினித்துறை பற்றி தானாக கதைக்கிறான். அவ்வளவுக்கு மாணவரிடம் அந்த ஆக்கமும் ஊக்கமும் இருக்கிறது. ஆனால் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. ஆகவே முதலில் நாடு தழுவிய இருக்கிற ஆசிரியர்களுக்கான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும். இந்த ஆசிரியர்களுக்கு கற்பிக்கின்ற சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர்கள், மேலதிகாரிகள், இவர்களிடம் என்ன கணனி அறிவு இருக்கிறது? நான் உதாரணமாக கேட்கிறேன், இந்த பாராளுமன்றத்தில் கூட எங்களில் எத்தனை பேர் கணனியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள்? ஒரு கடிதத்தை டைப் செய்யக்கூடிய அளவு ஆற்றல் உள்ளவர்கள் இங்கே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? எங்களை பார்த்தாலே
இது வெளியிலே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறியலாம். கணனித்துறை மாணவர்களுக்கு தேவை, ஆனால் முதலில் வழங்கப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கு. இவ்வாறு வழங்கப்படுகிற பொழுதுதான் ஆசிரியர்கள் சரியான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவார்கள். அது கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கல்வி சிந்தனைகள் என்பது கொண்டு வரப்படுகிற பொழுது பணம் ஒதுக்குவது மட்டும் கல்வி வளராது. பணம் ஒதுக்கினால் எல்லாம் நடந்து விட்டதாக இருக்காது. ஆனால் கல்வியிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும். பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலை மூடப்பட்டே இருக்கிறது. 1990ஆம் ஆண்டு இடம்பெயரும் பொழுது அந்த கலாசாலை இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்திலே இயங்கியது. பல தடவைகள் இந்த சபையிலே கேட்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்கிற கேள்விகள் இந்த சபையிலே அங்கீகரிக்கப்படுவதில்லை அல்லது பேசப்படுவது பேச்சுக்களாகவே போகின்றன. ஆனால் பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலைக்கு என்ன நடக்கிறது? இப்பொழுது சென்ற வாரம் கூட கோப்பாய் ஆசிய பயிற்சி கலாசாலையின் ஒரு அறையிலே அவர்கள் ஒரு மூலையிலே விடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆங்கில ஆசிரியர்களை, விவசாய ஆசிரியர்களை, பல்வேறுபட்ட பாட ஆசிரியர்களை ஊக்குவித்த பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலை இயங்க முடியாமல் இருக்கிறது. இவ்வாறு நாட்டிலே ஒரு முதன்மையான ஆசிய பயிற்சி கலாசாலை இன்றும் மூடப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் அதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது? அதனை ஏன் இயங்க முடியாது? இன்றைக்கு எத்தனையோ ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும், எத்தனையோ பேருக்கு பயிற்சிகளை வழங்க வேண்டியதுடன் மாணவர்களுக்கு பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே நடக்கிற பல கலாச்சார சீரழிவுகள், மாணவர்கள் மீது மோதப்படுகின்ற பல விடயங்கள், மாணவர்கள் திசை திருப்பப்படுகின்ற விடயங்களுக்கு இந்த கலாசாலைகள் ஒரு நல்ல மத்திய நிலையமாக இருப்பதனூடாக ஏன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு வள நிலையமாக அமையக்கூடாது? ஆகவே இந்த கலாசாலை மீண்டும் இயங்குவதற்கான ஒரு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த பலாலி ஆசிய கலாசாலைக்கு 50 ஏக்கர் காணி இருக்கிறது. இந்த 50 ஏக்கர் காணியை இதுவரை இராணுவம் விடுவிக்கவில்லை. அந்த கலாசாலைக்குரிய காணியை விடுவியுங்கள். விடுவித்து நீங்கள் புனர்வாழ்வு, மீளமைப்பு, குடியேற்ற அமைச்சர் அதனை விடுவித்து கலாசாலையை சொந்த இடத்தில் இயங்க விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே மாற்றங்கள் கிடைக்கும். நாங்கள் பேசுவதனால் மட்டும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது, செயல்படுத்த வேண்டும். நாங்கள் சொல்லுகிறோம் அவ்வளவு விட்டிருக்கிறோம், இவ்வளவு விட்டிருக்கிறோம், ஆனால் உரிய ஒரு கல்வி நிறுவனம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தயவு செய்து கவனத்தில் எடுங்கள். இலங்கையிலே ஒரு சமய கல்வி, சைவ சமயம் கற்பிப்பவர் யாராக இருந்தாலும் கற்பிக்கலாம். அவர் மரவேல பாடத்துக்கு நியமனம் பெற்றிருப்பார். ஆனால் அவருக்கு படிப்பிக்க பாடம் இல்லைன்னா நீ சமயத்தை படிப்பின்னு சொல்லி விடுறது. இது ஒரு மிக மோசமான நிலைமை. ஆனால் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மௌலவிகளுக்கூடாக பயிற்றப்பட்ட நிலையிலே சமய ஆசிரியராக வருகிறார்கள். கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கூடாக கிறிஸ்தவ ஆசிரியர்கள் வருகிறார்கள். பிரிவேனா நிலையங்களுக்கூடாக பௌத்த ஆசிரியர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்து சமயம், சைவ சமய ஆசிரியர்கள் மட்டும் அவர்கள் எப்படி வந்தாலும் கற்பிக்கலாம், அல்லது ஒரு 6வது வயது போனவர் இருந்தால் அவரை கற்பிங்கள் என்று விடுகிறார்கள். இது சமயத்தின் மீது, சைவ சமயத்தினுடைய கல்வியிலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரியான தமிழ் மொழி ஆசிரியர்கள் இப்பொழுது இல்லை. சரியான முறையில் சைவ சமயத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த நாட்டிலே நியமிக்கப்படுவதில்லை. அதைவிட கல்வி அமைச்சிலே சைவ சமயத்துக்கான பாடத்துறையில் கிறிஸ்தவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்ற ஒரு கவலையான செய்தியும் இருக்கிறது. தயவு செய்து ராஜாங்க அமைச்சர்களை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். உங்களுடைய சைவ சமய பாடத்தை தீர்மானிக்கிற குழுவில் தமிழ் பெயர்களோடு, சைவ சமய பெயர்களோடு, சைவ சமயம் சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். பார்த்தால் தெரியும் சில வேளைகளில் அதில் யார் என்ன நிலையிலே இருக்கிறார்கள் என்று, எத்தனை பேர் சைவ சமய பாடத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று. இது கூட ஒரு பாரிய குறைபாடு. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். மாறினால்தான் கல்வியிலே மாற்றங்களை கொண்டு வரலாம். நீங்கள் காசுகளை ஒதுக்குவது அல்லது காசின் ஊடாகத்தான் கல்வியிலே மாற்றங்களை கொண்டு வருவது என்பது எந்த அளவிலும் மாணவர்களிடம் அல்லது நாட்டினுடைய கல்வியிலே முன்னேற்றங்களை தராது. சில இடங்களிலே கல்வியின் ஒரு காலத்திலே செட்டிகுளம், பூனகிரி போன்ற பிரதேசங்களுக்கான விசேட சலுகைகள் இந்த நாட்டிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. சில வெட்டுப்புள்ளிகளில் கூட வித்தியாசங்கள் காண்பிக்கப்பட்டிருந்தது. அதே போல தீவக பகுதிகளில் இருக்கிற பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவருடைய தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை, அவருடைய பல்கலைக்கழக அனுமதிகளில் அவர்களுக்கான ஒரு சில சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அறிவிக்கப்படுகிற பொழுதுதான் அந்தந்த மாணவர்கள், நெடுந்தீவிலே இருக்கின்ற மாணவன் நெடுந்தீவிலே இருந்து படிப்பார், நைனாதீவிலே இருக்கின்ற மாணவன் அங்கேயே இருந்து படிப்பார், 70 இருக்கின்ற மாணவன் 70 இருந்து படிப்பார். 70 இருக்கின்ற ஒரு மாணவன் காப்போத சாதாரண பரீட்சை எழுத வேண்டுமானால் அவர் பரீட்சை காலத்தில் ஊராத்துறைக்கு வந்து ஒரு வீடு எடுத்து இருந்துதான் பரீட்சை எழுத வேண்டும். அவருடைய சொந்த ஊரிலே அவர் பரீட்சை எழுத முடியாது. அவ்வளவு தூரம் கடல் கடந்து வந்து 3/4 மணித்தியாலங்கள் ஒரு வள்ளத்திலே வந்து ஊர்வாத்துறையிலே ஒரு வீடு எடுத்து இருந்துதான் அவரால்
காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுத முடிகிறது. இது ஒரு மிக மோசமானது. ஆகவே அவரவர் தன்னுடைய படித்த இடங்களில் பரீட்சை எழுதக்கூடிய வகையில் அந்த எழுபதீவு மாணவருடைய அதே போல அனலதீவிலே இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் காப்போத்த உயர்தரம் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கான தீவக மாணவர்களுக்கான ஒரு வெட்டுப்புள்ளியிலே ஒரு வித்தியாசத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வருகிற பொழுதுதான் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த இடங்களிலே குடிவாழ்வார்கள். மாணவர்கள் நம்பிக்கையோடு கல்வி கற்பார்கள். அவருடைய கல்வியிலே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திற்கு இது ஒரு மிக முக்கியமானதாக அமையும் என்பதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக இவ்வளவு பற்றாக்குறைகள் இருக்கிற பொழுதும் நாட்டிலே இவ்வளவு தேவைகள் இருக்கிற பொழுதும் கல்விக்கு சில முன்னுரிமைகள் அளிக்கப்பட வேண்டும். அதிலும் நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். முன்பள்ளிகள் ரூசோ ஒரு மணிக்கூட்டு வியாபாரியாக சுவிஸ் நாட்டில் இருந்த ரூசோ தான் கால்நடையாக செல்கிற பொழுது இஸ்ரேல் நாட்டிலே அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அவர் சிறையிலே இருக்கிற பொழுது அந்த பாலைவன பாதைகளால் செல்லுகின்ற குழந்தைகளை பார்த்த ரூசோ ஏன் இந்த குழந்தைகள் ஒரு இயற்கையான சூழலிலே கல்வி கற்கக்கூடாது, இயற்கையிலே ஏன் இவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்த ரூசோ கல்வி சிந்தனைக்கு ஒரு மகானாக வந்தார். அதே போலதான் முன்பள்ளி குழந்தைகள் அவருடைய மனசிலே கல்வி பற்றிய நல்ல சிந்தனைகளை கொண்டு வர ஒரு புதிய திட்டம் வகுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த கடமை நிறைவேற்றும் அதிபர்கள், கடமை நிறைவேற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இல்லை அல்லதுவோம் இவர்களை இழுத்தடிப்பு செய்யக்கூடாது. தொண்டராசிகளுக்கு ஒரு நியமனம் வழங்குவதற்கான கேபினெட் பேப்பர் வரைக்கும் சென்றிருப்பதாக அன்றைய எங்களுடைய ஒழுங்கு பத்திரத்தில் கூட அமைச்சர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே நாங்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல தொடர்ந்து இந்த விடயங்களும் கவனத்திலே எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் என்னுடைய இந்த வரலாற்று பாடங்களிலே தரம் 6, 7, 8, 9, 10, 11 வகுப்புகளிலே மாணவர்கள் தமிழ் வரலாறு அளிக்கப்பட்ட விதத்தை நான் எழுதியிருக்கிறேன். தயவு செய்து இதனை கன்சாட்டிலே வரக்கூடிய வகையில் நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.